7வது ப்ராடக்ட் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண போறோம்? எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹானி கோட் வீட். ஹானி கோட் வீட் அப்படின்னு சொன்னா, ஹானிங்கிறது ஒரு கெட்டியான வலுவான அல்லது முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய கோட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆடு. வெள்ளாடு செம்மறி ஆடுங்கிற மாதிரி ஆடு, வெள்ளாடு. அந்த ஹானி கோட் வீடு தாவரம், அதாவது முரட்டுத்தனமா நடந்து கூடிய இந்த தாவரம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு நீங்க எழுதி கூட வச்சு படிக்கலாம், ஹானி கோட் வீட். HORNY GOAT ஹானி கோட் வீட் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற பிளான்ட்டுக்கு பேர். நம்ம இங்கிலீஷ் நேம் இது. ரைட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு இப்ப இந்த மாதிரி சக்தி இருக்கு அப்படின்னா, நேற்று கூட உங்க மீட்டிங்ல எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, எல்லா மீட்டிங்லயும் வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உங்களோட நினைவுக்கு மீண்டும் சொல்றேன், ஆடு மேய்ப்பவர்கள் மேய்க்கும் பொழுது சில ஆடுகள் எல்லா மூலிகைகள் தலைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும். சில ஆடுகள் குறிப்பிட்ட தலைகளை சாப்பிடக்கூடிய அந்த ஆடுகளோட பிஹேவியர்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட செக்ஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப வீரியமாகவும் அதிகமாகவும் இருந்ததுனால அதை பத்தி ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஆடுகள் மட்டும் முரட்டுத்தனமா இதா இருக்கு, அது என்ன காரணம்ட்டு அந்த பிளான்ட்டை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த பிளான்ட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்சதுதான் அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு இவரு சாலமன் சார் அடிக்கடி சொல்லுவார், என்ன தெரியுங்களா, ஹாப்பி ஹார்மோன்ஸ். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும் அப்படிம்பாரு. கேஷுவலா சொல்ல போனா ஹாப்பி ஹார்மோன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்பின் அப்படிங்கிறது. இது எதுல உற்பத்தி ஆகும்னா, ஒரு என்ஜாய், ஒரு விளையாட்டு அல்லது ஒரு பாசம், இதுல காட்டுறதுல அதிகம் இந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும் அப்படின்பாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் நம்ம கணக்குல வச்சுக்கணும், நிறைய ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா 100 வயது 110 வயது கூட அந்த காலத்துல தாத்தா பாட்டிகள் இருந்திருக்காங்க. அந்த சினிமாவில கூட காமிப்பாங்க பாருங்களேன், அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. அந்த அந்யோன்யமா இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான், அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட ஒரு செயல்பாடு தான். அவ்வளவு அந்யோன்யமா 110 வயதும் குழந்தை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது கோபங்கள் வந்தாலும் செல்லமா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லமா இருக்கும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். சில பழைய காலத்து படங்கள்லாம் பாருங்க, ஏஜ்டு பீப்புள்ஸ் நடிக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது. இதுக்கெல்லாம் உற்பத்தி பண்றது இந்த ஹாப்பி ஹார்மோன். இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு அற்புதமான மூலிகைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். சரி, ரைட். இது என்ன சார் பண்ணுது அப்படிங்கிறத இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம். செக்ஸுவல் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது, அதாவது செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இது இதை பத்தி நான் உங்களுக்கு எல்லாம் பெரியவங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். நிறைய வீடுகள்ல பிரச்சனை, நிறைய வீடுகள்ல சண்டை வருது, இல்ல நிறைய வீடுகள்ல டைவர்ஸ் வரலும் போகுதுன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அப்படிங்கிறது அனைவருக்கும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இதுக்கு பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். சரிங்க. அது மட்டும் இல்லாம எனர்ஜி லெவல், நம்ம உடல்ல எனர்ஜி லெவலை தூண்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அப்போ எலும்போட இதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் ஆகாம, அதாவது வயது முதிர்வு ஆகாம தடுக்கக்கூடிய ஒரு இளமையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கலாம். ரைட். இப்போ நம்ம பார்க்க போனா செக்ஷுவல் ஹெல்த்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா, நார்மலா சொல்லுவாங்க எரெக்டல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரெக்டல் டிஸ்பங்ஷனா இருக்கிறதுக்கு அதை மாற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஒண்ணு, இன்வாலண்டரி எஜாகுலேஷன் சொல்லுவாங்க, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். சார் அவங்களுக்கு ஓரளவு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இது. அப்போ செக்ஷுவல் டிசைரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததான் இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். ரைட். செகண்ட் பாத்தீங்கன்னா, போன் ஹெல்த்துக்கு எப்படி அப்படின்னு சொல்லி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது இதுல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபிளவனாய்ட்ஸ் நிறைய இருக்கு.
இதுல இருக்கக்கூடிய அந்த பிளானாய்ட்ஸ் நிறைய அயன் விட்டமின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரு எனர்ஜி லெவலை ஒரு தூண்டக்கூடியது. கால்சியம் கண்டென்ட்ஸ் இதுல இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ், ஜாயிண்ட் பெயின் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது எலும்பு புரை நோய். ஏஜ் ஆக ஆக எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் கண்டென்ட்ஸோட இது குறையும். அப்புறமேல் எலும்பு வந்து அப்படியே போல் ஆக ஆரம்பிக்கும். சாதாரண அவங்க அதனாலதான் பாத்ரூம் போனாங்க திடீர்னு வலிக்குட்டு விழுந்தாங்க, இல்ல நடந்து போகும்போது திடீர்னு வலிக்குட்டு விழுந்தாங்க, எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க அவங்க அந்த மாதிரி இதுக்கு எலும்பு புரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அதாவது கால்சியத்துக்கு ரொம்ப ஹெல்த்தா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெனப்பாசல், அதாவது பூ பூ எதிரும் பீரியட் முடியுது. மெனப்பாஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? 45 வயது 50 வயதுல பெண்களுக்கு வந்து மெனபாஸ் பீரியட், மாதவிலக்கு நின்ற பிறகு பல தொந்தரவுகள் ஏற்படும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவங்களோட உடலோட வன்மை குறையும், வயது ஆக ஆக எலும்போட தன்மையும் குறையும். அப்போ அதுதான் வந்து அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதும் இந்த ப்ராடக்ட் எபிமெடியும் கிராண்டிஃப்ளவரும். அப்போ நீங்க போன் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம். ரெண்டாவது ஜாயிண்ட் பெயின், எனது வீக்கத்தை குறைக்கக்கூடிய அற்புத சக்தி இருக்கனால மூட்டு வலி, பேக் பெயின் இதுக்கு அனைத்துக்குமே நல்லா இருக்கும். நியூராலஜிக்கல் பெயின் சொல்லுவாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட வலி அனைத்துக்குமே நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா இது வந்து இம்யூன் சிஸ்டத்தை எதிர்ப்பு சக்தி தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் எபிமீடியம் கிராண்டிஃப்ளவர். ரைட். ஆன்டி ஏஜிங் இதை மைண்ட்ல வச்சுங்க. அதனாலதான் பாருங்களேன், யாரு சாப்பிட்டாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துல அவங்களோட தேஜஸ்ல அவங்களோட உடல்ல வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு டல் ஃபீல் இல்லாம அவங்கள பார்க்கும்போதே மாதிரி இல்ல இப்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வெயிட் போட்டாங்க கூட சொல்லுவாங்க, இது வெயிட் போட்டதில்ல, இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும். அதாவது அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்கள வந்து வெயிட் ஏத்தும், ஹெவி வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி. ஓகே சார். இப்போ கிட்டத்தட்ட ஓவரால் நான் உங்களுக்கு முக்கியமானது நான் விளக்கம் சொல்லிட்டேன். இல்ல பிளவனாய்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால ஐகாரின் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட்ஸும் இதுல இருக்கு. அதனால ரொம்ப டீப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி எஜெக்ஷன் ப்ராப்ளம், எரெக்டல் டிஸ்பங்ஷன், ஒரு ஹார்ட் டிசீஸ். இதனால வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றது தடுக்கிற முக்கியமான விஷயம் அது. இறுதிய வியாதியை வருவதை தடுக்கிறது. ஏன்னா ஹார்ட் ஃப்ளோ, அது பிளட் ஃப்ளோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பிளட் ஃப்ளோ நல்லா போகும். ஃப்ளோ போகும்போது ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இதனால குறையுது, ஜாயிண்ட் பெயின் குறையுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவர் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அது குறைய ஆரம்பிக்குது. மெயினா சொல்ல போனா மெமரி லாஸ், அதாவது ஞாபக மருதி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து அவங்கவுங்க ஃபேமிலிஸுக்கு தெரியும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதனால ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். சுறுசுறுப்பா அடுத்த நாள் இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம் சார். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ.